வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜோங் உன் தனது நாட்டின் புதிய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை 2 நாட்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து அந்த கப்பலிலிருந்து ஏவப்பட்ட குரூஸ் ஏவுகணை சோதனைகளையும் பார்வையிட்டதாக வடகொரிய அரசின் அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது வடகொரிய கடற்படையின் அணு ஆயுத திறனை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கைகளை வேகப்படுத்துவதாக அவர் உறுதியளித்துள்ளார். வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கிம் ஜோங் உன் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மேற்கு கடற்கரை நகரமான நம்போ கப்பல் கட்டும் தளத்திற்கு விஜயம் செய்து 5000 டன் கொள்ளளவு கொண்ட சோ ஹியான் என்ற புதிய டெஸ்ட்ராயர் கப்பலை ஆய்வு செய்துள்ளார். இந்த போர்க்கப்பல் முதலில் 2025 ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டது. மேலும் அதே வகையை சேர்ந்த 3வது டெஸ்ட்ராயர் கப்பல் கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டதாக கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிம் ஜோங் உன் சோ ஹியான் கப்பலின் உருவாக்கம் தனது இராணுவத்தின் செயல்பாட்டு பரப்பையும் முன்கூட்டிய தாக்குதல் திறனையும் அதிகரிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது என கூறியுள்ளார். வடகொரியா அரச ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி இந்த போர்க்கப்பல் பல்வேறு ஆயுத அமைப்புகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் வான்வழி தாக்குதல்களுக்கு எதிரான ஆயுதங்கள், கடற்படை எதிர்ப்பு ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை தாங்கக்கூடிய பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் போன்றவை இடம்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்கொரிய இராணுவ அதிகாரிகளும் பாதுகாப்பு நிபுணர்களும் இந்த கப்பல் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் கட்டப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த கப்பல் முழுமையாக செயலில் ஈடுபட தயாராக உள்ளதா என்பது குறித்து சில நிபுணர்கள் சந்தேகங்களை முன்வைத்துள்ளனர். புதன்கிழமை நடைபெற்ற சோதனையில் சோ ஹியான் போர்க்கப்பலிலிருந்து பல குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டதாக கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் தந்திரோபாய ஆயுதங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. பொதுவாக இந்த சொல் அணு ஆயுதங்களை தாங்கக்கூடிய ஏவுகணைகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. போர்க்கப்பலின் கடல் சோதனைகளை பார்வையிட்ட கிம் ஜோங் உன் இந்த கப்பல் அனைத்து செயல்பாட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு குறைந்தது 2 புதிய போர்க்கப்பல்களை இதே அல்லது அதற்கு மேம்பட்ட வகையில் கட்ட வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக வடகொரியா பெரும்பாலும் பாலிஸ்டிக் ஏவுகணை மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வந்தது. ஆனால் தற்போது கிம் ஜோங் உன் கடற்படை திறனை வலுப்படுத்துவதிலும் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறார். அதன்படி அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம்போ கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு வரும் 3வது டெஸ்ட்ராயர் கப்பல் வடகொரிய ஆளும் தொழிலாளர் கட்சியின் நிறுவல் தினமான அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடற்படை அணு ஆயுத விரிவாக்க முயற்சிகள் நமது கடல் அதிகாரத்தை பாதுகாப்பதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கிம் ஜோங் உன் கூறியுள்ளார். சில அரசியல் ஆய்வாளர்கள் வடகொரியா விரைவில் புதிய கடல் எல்லையை அறிவிக்க தயாராக இருக்கலாம் என்றும் அது தென்கொரிய கட்டுப்பாட்டில் உள்ள கடல் பகுதிகளுடன் மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர்.